ஆ சரி. சரிம்மா நான் கிளம்பவா? ஆ போ சத்யா, பிள்ளையெல்லாம் பாவம் ஒத்தையில இருக்குங்கல்ல. ம் ஆமாம்மா பாவம் தான். சரிம்மா நான் போறேன். அர்ஜுன் மாமா வாங்க. பிள்ளைய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போலாம் சத்யா. இங்க போறான், நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறான், பாத்துக்கலாம். என்னை கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டாவது வாங்க. பிள்ளைங்களாம் பாவம், பிள்ளைங்கள அழைச்சிட்டு அம்மா வேற அங்க போக சொல்லுது. அங்க அம்மா வீட்டுக்கு அங்க வேற போகணும். உங்க தம்பி சுபியெல்லாம் இருக்குதுல்ல, வசந்தி சித்திய பாடா படுத்திருங்க. நானும் கொஞ்சம் போய் பாத்துக்கலாம்ல. வாங்க. ஒன்றும் இல்லை மச்சான் பார்ட்டி இல்லடா. நம்ம 2 பேரும் சகலையா. ஆனால் நம்ம மச்சான் மச்சான் கூப்பிட்டுக்கிறது சில பேருக்கு புரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால மச்சான் மச்சான் கூப்பிட்டு பழகியாச்சு. என் மச்சான் சத்யாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனால சோனியை நான் கல்யாணம் பண்ணதுனால அதே மாதிரி மச்சான் மச்சான் பழகிருச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அனந்தமின்னு கூப்பிடலாம். இருந்தாலும் மச்சான் மச்சான் கூப்பிட்டுட்டு திடீர்னு அனந்தமின்னு கூப்பிட்டா செட் ஆகுமா? நீங்களே சொல்லுங்க. அதனால நாங்கள் எப்போ போல மச்சான் மச்சான் தான் கூப்பிட்டுக்குவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் மச்சான், நானே சொல்லலான் இருந்தேன். நானும் அந்த கமெண்ட்டை பார்த்தேன். அதான் கிளாரிஃபை பண்ணேன். அதான் சத்யா பார்ட்டி வைக்கிறேன்னா. அப்பா என்னை கொண்டு வந்து விட்டுட்டு நீங்க என்ன வச்சாலும் ஓகே தான். என்ன தயவு செஞ்சு கொண்டு வந்து விட்டுருங்க. ஏய் போயிட்டு வாடா, நான் வெயிட் பண்றேன். ஓகேடா சத்யாப்பா. பார்த்து பத்திரமா போங்கம்மா. சரிம்மா. குட்டி பையா, பெரியம்மா போயிட்டு வரேன் சரியா? அழகா சமத்தா பெரியம்மா கொடுத்த ட்ரெஸ் அழகா இருக்கா தங்கம், போட்டுக்கோ. சத்யா பிள்ளைங்க பத்திரம். சரிடி, பாப்பா பத்திரம். ஓ பாப்பா பாப்பான்னு சொல்லி அதே ஞாபகம். தம்பி பத்திரம் டி. ஓகேடி நாங்க பாத்துக்கிறேன். சரிம்மா வரேன். அத்தை வரேன். சரிம்மா சத்யா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே த. அர்ஜுன் மாமா எவ்வளோ நேரம் தான் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்குது. அருண் அந்த ஸ்வீட்ஸ்ல கொஞ்சம் ஒரு கவர்ல போட்டு தாங்களே, பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம். என்ன சத்யா அப்படியே கேட்டீங்க? அப்படியே க்ளோஸ் பண்ணி தரேன், அப்படியே எடுத்துட்டு போங்க. நான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. மீதி உள்ளது தான் இது. ஓ அப்படியா? சரி அப்படியே கவரோட தாங்க, வீட்டில் போயிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். அக்கம் பக்கத்துல எல்லாத்துக்குமே கொடுங்க. சரி அருண். வா சத்யா கிளம்பலாம். வாங்க அர்ஜுன் மாமா. சோனி சொல்லுங்க. சரி நானும் கிளம்பவா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. மச்சானு சத்யா விட்டுட்டு வந்துருவான். பாட்டி கேட்டுட்டே இருக்காங்க. போயிட்டு வருவா. இருங்க, அஞ்சு வரேன்னு சொல்லியிருக்காளாம். உங்க அப்பா வராங்களான்னு தெரியல, பார்க்கலாமே. அஞ்சு மட்டும் வந்தா கூட அஞ்சுவை பார்த்துட்டு போவீங்க தானே? ஓ அஞ்சு வரேன்னு சொன்னாலா? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோனி. அப்படியே குதிக்கவா பறக்கவா ஒண்ணுமே தெரிய மாட்டுக்கு. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அஞ்சு வரேன்னு வேற சொல்லியிருக்கா. சரி வரட்டும் வரட்டும். ஆமா அஞ்சு வரேன்னு தான் சொல்லியிருக்கா. சரி சோனி வரட்டும். வெயிட் பண்ணிட்டு அப்புறமே போறேன். என் அப்பா வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. அதுல நீலாம் கனவு கங்காது, அவரெல்லாம் வர மாட்டாரு. பார்க்கலாம், நான் சொல்லவா வருவாரு பேரனை பார்க்கறதுக்கு. அப்படி நீயா சொல்லிட்டு இரு, சான்ஸே கிடையாது. பார்க்கலாமா? பாப்போம் பாப்போம் யார் சொல்றது நடக்குதுன்னு. கண்டிப்பா நான் சொல்றதா நடக்கும். அதையும் தான் பார்க்கலாம் மேடம். ஷிலா ஷிலா எங்க பாரு ஷிலா. என்ன யோசனையில ரொம்ப நேரமா உட்காந்துருக்கா? ஏய் ஷிலா. எங்க வண்டிலா? நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு. என்ன யோசனையில தான் உட்காந்துருக்க? ஷீலா ஷீலான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன், எனக்கு தான் உட்காந்துருக்க. ஒன்றும் யோசனையெல்லாம் கிடையாது. அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லி என்ன? ஏங்க உங்களுக்கு தெரியுமா, உங்க தம்பி இதை ஃபோன் பண்ணான் அருண். அருணா சரி நீ என்ன விஷயம் சொல்ல வர்ற? உங்க தம்பி அருணுக்கு தான் பையன் பிறந்திருக்கான். அதுவா? ஆமா ஆமா, பிறந்த செகண்ட்லயே ஃபோன் பண்ணிட்டேன். அண்ணே உனக்கு பையன் பிறந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உங்களுக்கா? இடி தம்பி பிள்ளை தாம்பிள்ள மாதிரி தானே, அந்த ஒரு இதுல சொன்னான். உடனே உங்களுக்கு ஆகுங்கிறா. சரி கிளம்பு போகலாம், பிள்ளைய பார்க்க போகணும்ல. பிள்ளைய பார்க்கவா? யார கூப்பிடுதியா? யாரையா? சீலா என்ன நினைச்சிட்டு இருக்கா? உன்னையே தான் கூப்பிடுறேன். பிள்ளைய கிளப்பி தூக்கிட்டு வா போவோம். நான்லாம் வர முடியாது, நீங்க போய் வேணா பாத்துக்கோங்க. அவ விட்டு பிள்ளைய நான் பார்க்க வரணுமா? அவளே நம்மளே எதிரி மாதிரி பார்க்கா. ஐயோ அக்கான்னு ஒரு பாசம் கூட அவளுக்கு கிடையாது. அவ பிள்ளைய நான் பார்க்க வரணுமாம்ல. இங்க வருங்க, நீங்க போய் பாக்குறதுன்னா பாத்துக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. என்னைய கூப்பிட வேலைலாம் வச்சுக்கிறாதையே சொல்லிவிட்டேன். சீலா என்ன பேச்சு பேசுற நீ? நான் போய் பார்க்கலன்னா ஊர் என்ன தப்பா பேசாது. என்னமோ நீ தப்பு பண்ண மாதிரி இல்லை. எல்லாத்துட்டையும் அவங்க என்ன திரும்ப சொல்லுவாவ, நாங்க என்ன பண்ணோம் எது பண்ணோம், பிறந்த பிள்ளை கூட என்ன பண்ணுச்சு அவங்கள, அதை கூட வந்து பார்க்க கூடாதா வைக்க கூடாதா அப்படின்னு தப்பா பேசுவாங்க. ஆளுக்கு தேவையா நமக்கு இந்த கெட்ட பேரு? நம்ம வாட்டுக்கு போனோமா பிள்ளையை எட்டி பார்த்தோமான்னு வந்துகிட்டே இருக்கலாம். என்ன சொல்ற? நான் சொல்றது சரியா?
நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கெல்லாம் வரதுக்கு விருப்பமே இல்லையே. உன் அப்பனாரும் உன் தங்கச்சிக்காரையும் போயிட்டா பாக்குறதுக்கு. சீலா என்ன சொல்ற? அப்பாவா? அப்பா கிளம்பி போனாரா? ஆமா ஆமா, குடும்பத்துக்கு வாரிசு வந்துருச்சான். அவங்க அப்பாவே வந்து பிறந்துட்டாரா. என்ன டைலாக் விட்டாரு தெரியுமா? அம்போட டைலாக் விட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு. அது என்னவோ உண்மைதான் சீலா. நமக்கு குழந்தை பிறக்கும் போது கூட என் அப்பா வந்து பிறப்பாரன்னு பார்த்துட்டே இருந்தாரு. இல்லாம போச்சு. என் தம்பிக்கு குழந்தை பிறந்தோன்னே என் தம்பி மேல பாசம் பொங்கிடுச்சு போல. அவங்க அப்பாவே வந்து பிறந்த மாதிரி தானே ஷீலா. அதான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி சரி கிளம்பு ஷீலா. வரும்போதே ஒரு பவுன் செயினே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏங்க யாரை கேட்டுங்க செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? இப்பவே அவசரமோ செயின்லாம் போட்டு விடுறதுக்கு? எங்க அப்பா சொல்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு முதல் வாரிசு சீலா. அவனுக்கு நான் செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என் தம்பிக்கு குழந்தை பிறந்தா செய்யணும்னு. இங்க பாரு, இதை சொல்றியே. நமக்கு குழந்தை பிறந்தோன்னே என் தம்பி வந்து பார்த்தப்போ என்ன வாங்கிட்டு வந்தான்? பாப்பாக்காக தங்க கொலுசே வாங்கிட்டு வந்தான். மறந்துட்டியா எல்லாம் மறந்துட்டியா சொல்லு. அவனுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் போது நம்ம வாங்கிட்டு போக கூடாதா? வாங்கிட்டு போய் தான் ஆகணும். அவன் செய்யும் போது நம்ம செய்யணும்ல. சொல்லு. என் தம்பி அது 2 பவுனுக்கு வாங்கிட்டு வந்தான். நான் ஏதோ என்னால முடிஞ்சது 1 பவுனுக்கு தான் வாங்கியிருக்கேன். என் தம்பி பெருசா ஏதோ என்கிட்ட எதிர்பார்க்க மாட்டான். அது வேற விஷயம். ஆனாலும் செய்யணுங்கிற முறையில நான் செய்யணும் இல்லையா? ஷீலா கிளம்புறியா இல்லையா? நல்ல நான் மட்டும் போய் பார்க்கவா? சொல்லு முதல்ல. அது சொல்லு. ஓஹோ, அதுக்காக அப்பா அவன் தனியால ஏன் செஞ்சிருப்பேன். நீங்க பிள்ளை குட்டி உண்ட பொண்டாட்டி எல்லாம் இருக்குல்ல, இப்படியே தாறு வாரு நாலு அள்ளி அள்ளி போடுறது. பெருசாலாம் நான் ஒன்று எடுக்கல. ஒரே ஒரு பவுனுக்கு தான் எடுத்திருக்கேன். இது ஒரு விஷயம் இல்ல. நீ கிளம்பு. என் தம்பி பிள்ளைக்கு தானே போட போறேன். யாரோ ஒரு பிள்ளைக்க போட போறேன். கிளம்புறியா இல்லை நான் மட்டும் போவா? வாரே நில்லுங்க. நீங்க போய் மட்டும் நல்ல பேர் எடுத்துக்குவிய. என்ன எல்லாரும் தப்பா பேசுறதுக்கா? கிளம்பிதான் வாரேன். அப்போ போ, கிளம்பு. எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு இந்த மனுஷனுக்கு. ஒரு பொண்ணுக்கு செயின் என்கிட்ட கேட்காமலே எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னதான் இருந்தாலும் கூட பிறத்து தொம்பியாச்சே, பாசம் இல்லாம போயிருமா என்ன? நம்மளாம் உப்புக்கு சப்பானி. சீ அம்மா, என்னதா பேசுறா? இவ்வளோலாம் சமாளிக்கிறது பெரிய டாஸ்கா இருக்கு. ஆமாட தங்கம், அழகா கியூட்டா இருக்கான் தெரியுமா? உன்ன மாதிரி அழகு கியூட்டா இருக்கான். கொலு கொலு சப்பி பேபியா. அம்மா கண்டிப்பா உன்னை கூட்டி போறேன் சரியா? இப்போலாம் கூட்டிட்டு போக முடியாதுடா. நாளைக்கு இது போலாமா? மாமா உன்னை எதுவும் அடிச்சானா? அப்படியா? சரிடா. இதெல்லாம் குட்டி எங்க? இல்லையா? மாமா கூட விளையாடுறா? சரி சரி, நீயும் குட்கால போய் விளையாடுறியா? என்ன சத்யா? சொல்லுங்க சித்தி. ஒன்றும் இல்லம்மா. ஆமா, என்ன உன் தங்கச்சி ஆம்பளை பிள்ளை பெத்துட்டா? அதான் உங்களுக்கே தெரியுமே சித்தி. எனக்கு தான் தெரியும், இல்லைன்னு சொல்லல. உனக்கு தான் கடவுள் 2 பொட்ட பிள்ளைய கொடுத்து வச்சிருக்கு. என் தம்பி பாவம். என் தம்பி என்ன பாவம் செஞ்சானோ தெரியல. அவனுக்கு ஒரு கல்ல 2 மாங்காய் மாதிரி ஒரே இதில் 2ம் பொட்ட பிள்ளையா போச்சு. ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கக்கூடாதா? அப்போ அவளுக்கு பிறக்கும்போது கூடவே மச்சான்ட்டு ஃப்ரெண்டாக தெரிவானுவ. ஒருத்தனுக்கு இப்படி பையன் பிறந்த என் தம்பிக்கு மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. சே, அதை நினச்சி தான் அந்த இடத்துல என்னால் நிற்க முடியல. பேசாமல் பொடு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன்டி சத்யா. சித்தி, அவன் யாரும் இல்லை, என் தங்கச்சி பிள்ளை தானே. என் பிள்ளை மாதிரி தான். அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அர்ஜுன் மாமாவை இதை பற்றி நினச்சி ஃபீலே பண்ண கிடையாது. நீங்கள் ஏன் சித்தி தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் வேணால் கவலைப்படாமல் இருக்கலாம் சத்யா. ஆனால் என்னால் முடியாது. எனக்கு பிறந்ததுலேருந்து அதே கவலை தான். சே, நம்ம பிள்ளை தம்பிக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு. இந்த பிள்ளையும் கடைசி காலத்தில் சோறே போடாது. ஏதோ பேருக்கு பிள்ளை, அவ்வளோதான். போங்க சித்தி பேசாமல். எனக்கு அழகாக 2 தங்க கட்டி இருக்கு. அதுக்கு மேலே எனக்கு என்ன குறைச்சல்? சரிங்களா? விடுங்க அந்த பேச்சை. சரிம்மா, நீ ஏதோ சொல்லுற. ஆனால் எனக்கு ஏதேதோ தோணிட்டு இருக்குமா, வேற ஒன்றும் இல்லை. சரி விடு. நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சுக்கோ. அம்மா, சோனி எப்படி இருக்க? அண்ணா நீயும் இங்கே தான் இருக்கியா? செல்வியத்தை எப்படி இருக்கீங்க? அஞ்சு குட்டி வாடி தங்கம். பாத்தியா உன் அண்ணன் பையனை, உன் மருமோனை? அழகு குட்டி. எங்க அப்பா வந்தாரு. அப்பா ஷோ, அப்பா ஏன் வெளியில நிக்கிறீங்க? வாங்கப்பா உள்ள. அஞ்சி, அப்பா வாங்க உள்ளன்ட்டேன். என்னம்மா? அஞ்சி, உங்க அப்பா வந்திருக்காரா? ஆமாம்மா, என் பின்னாடியே வந்தாரு. கடைசியில பார்த்தா வெளியில நிக்கிறாரு. ஏன் ஜி அப்பா வர வைக்கப்படுறாரா? தெரியல நான் என்னன்னு. அப்பா வாங்கப்பா. இந்த வரேமா அஞ்சி. வாங்கங்கறல்ல, உங்க பேரை முழிச்சிட்டு இருக்கான் அழகா. வந்து பாருங்க. வரேன். அப்பா பின்னாடி தானே வந்தீங்க, ஸ்டக் ஆகி நின்னுட்டீங்க. பாருங்க உங்க பேர் என்ன. உங்க வந்து பாருங்கப்பா, அம்மா தான் வச்சிருக்கு. அப்பா வாங்கப்பா. மாமா வாங்க மாமா.
அண்ணே வாங்கண்ணே. ஆ வரேம்மா. என்னப்பா ஆச்சு? எதுக்கு இப்ப அழுகுறியா? ஷூ அப்பா அழுகாதீங்க, வாங்க பேரனை பாருங்க. தங்கம், என்ன பெத்த அப்பா, என்ன பெத்த அப்பாவா நீங்க? என் தங்க பிள்ளையா நீங்க? என் குடும்ப வாரிசாட தங்கம் நீங்க. உன்னை பார்த்ததும் தாத்தாவுக்கு அழுக வந்துட்டுடா. தாத்தாவை பாரு, தாத்தாவை எட்டி ஓத பார்க்கலாம். தாத்தாவை உன் காலால, பிஞ்சு காலால மூஞ்சில எட்டி ஓதமா. இதுக்குதான் காத்து இருக்கிறேன் தாத்தா, வேற எதுக்கு தாத்தா காத்து இருக்கிறேன் சொல்லு? எட்டி ஓத பார்க்கலாம். கண்டிப்பா பையன் எல்லாம் எட்டிலாம் உதைக்கலப்பா, பேரன் வந்து உதைப்பான், கவலைப்படாதீங்க. வேற எதுக்கு அந்த உசுறு வச்சிட்டு இருக்கிறேன், அவன் வந்து உதைக்க தானே. அவனாவது தாத்தா வெட்டி உதைச்சு தீர்த்தட்டும். ஆமா திருந்தாத மனுஷன் தானே நானு, திருத்தட்டும் அவனாவது வந்து. பொனி இந்தா, குட்டி பையனுக்கு தேவைன்னா அவ்வளவு இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், தம்பிக்கு மாட்டி விடுவா. அஞ்சு பாவண்டி, அவன் இப்பதான் சத்யா பாடாப்படுத்தி இந்த ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு போனா. அவனை போட்டு டார்ச்சர் பண்ணாதிய. இருக்கட்டும் டி, ஒன்னா மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். சரிடி, நோ ப்ராப்ளம். இருக்குது எல்லா ட்ரெஸ்ஸும். அவனுக்கு தேவையான பவுடர்ல இருந்து லோஷன்ல இருந்து ஆயில்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்பா பார்த்து பார்த்து ஒன்னொன்னு ட்ரெஸ்லாம் கலர் வாங்கினாரு. மாமா உட்காருங்க மாமா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நீ உட்காரு. என்னங்க பேர் என்னது, சந்தோஷப்பட்டீங்களா? என்ன சரஸ்வதி இப்படி கேட்டுப்பட்ட? பேர் என்ன சந்தோஷப்பட்டீங்களா? ஏங்க இந்தாங்க தூக்குங்க அவனை. கொண்டா, முதல்ல தூக்கணும் என் பிள்ளைய. ஏங்க நல்லா பிடிச்சுப்பீங்களா? பிள்ளையெல்லாம் தூக்கி ரொம்ப நாள் ஆச்சே சரஸ்வதி, நான் பாட்டுக்கு தொப்பக்குன்னு கீழே போட்டேன்னா. எடே உன் மருமோனை தூக்குடி. சாமி பிள்ளை அத்திட்டு வரியா சாமி? அத்தடா, அத்தை அத்தை சொல்லுங்க, அத்தை பாருங்க. என்னம்மா ஒரே ரியாக்ஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா, டப்பக்கு டப்பக்குன்னு முழிச்சிட்டு. சோனி என்னம்மா உன்ன மாதிரி முழிக்கிறான்? எங்க அண்ணன் மாதிரி ஸ்மைல் ஃபேஸ் இல்லையா அவனுக்கு? ஏய் நாங்களாம் சிரிக்க மாட்டோமோ, உன் அண்ணன் மட்டும் தான் சிரிப்பாரோ? அதெல்லாம் என் பிள்ளை அழகா சிரிப்பாண்டி. இப்ப ஏதோ உம்னா முஞ்சி மாதிரி இருக்கான், இவ்வளவு நேரம் ஒரே அழுக, இப்பதான் கொஞ்சம் அமைதியாவே இருக்காண்டி. ஓஹோ, இப்படி சொல்லி ஏமாத்துங்க ஊரை நீனும் பிள்ளையும். ஏய் சிரிடா, உன்னெல்லாம் பார்க்க வந்திருக்கப்போயும் சரி, வர்றவங்களெல்லாம் பார்த்து சிரிக்கலாமேன்னு இருந்தா எனக்கு என்னன்னு உம்மனப்படுத்திட்டுக்க. உன் தாத்தாவை பாரு, உனக்காக ஊஹூன்னு அழுதுட்டு கண்ணீரா ஓடுது, ஆறா ஓடுது. அவருக்காக வந்து சிரிடா அப்பு. அப்பா, நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலப்பா, நிஜமாவே நினைச்சு பார்க்கலப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீங்க வந்தது எனக்கு. கண்டிப்பா உங்க பேரமா வந்துதான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு இருந்திருப்பானோப்பா. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீங்க வந்தது. நீ ஏப்பா அழுன்னு அழுகுற? நான் தான் அழுகுறேன்னா நீ எதுக்காக அழுகுற? அழுவாதப்பா, நீங்க வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷப்பா, அதனாலதான் கண்ணீர் இப்படி வருது. சரிப்பா அருணு, அழுகாத. சரிப்பா. ஏங்க மாமாக்கும் அஞ்சுக்கும் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க. அண்ணா முதல்ல எங்களுக்கு இன்னும் வேணாம், ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்தியா? முதவே கொடுத்துட்டேன் அஞ்சு, எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்டேன். ஓகே ஓகே, முக்கியமா அதான் பண்ணணும். யாருக்கா ஸ்வீட் வாங்கி தரணும்ல குட்டீஸ் பிறந்ததுக்கு. முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டேம்மா. ஓகே, நான் ரொம்ப சந்தோஷம் வாங்கி கொடுத்தது.